சூப்பர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கேப்டனுங்க. டீம் தான் மேல அப்படிங்கறத வச்சிருக்காரு. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா. ஐபிஎல்ல பாக்குற பாதி பேர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தோனி ஃபேன்ஸ், ஒரு பக்கம் ரோஹித் ஃபேன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபேன் வார்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா ஒரு இந்தியன் கிரிக்கெட் கேப்டனா இல்ல என் ஃபார்ம் பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் வெளில போனா டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த 10 வருஷம் தலைமுறைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் கொடுக்குதுங்க. ரிக்கி பாண்டிங் எரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் அந்த சீரீஸ்ல ரிக்கி பாண்டிங் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணலங்க. பும்ரா கிட்டயும் பண்ட் கிட்டயும் அந்த ஒரு பிப்ல வந்துட்டு ஒரு சப்ஸ்டிட்யூட்டோட பிப்போட ஜெர்சி உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா போட்டோ ரூம்லயே உட்கார்ந்துக்கலாம். அந்த ஒரு கிரிக்கெட் போகும்போது ரோஹித் சர்மா எப்படி செலிப்ரேட் பண்ணாரு பாத்தீங்களா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏஞ்சி மாறி அதேதான் ஆர் பிரசன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் ஸ்டாண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் சீனியர் கிரிக்கெட்டர் அவர் தான் வந்து அப்ப லீட் பண்ணாரு ஸ்டார்டிங்ல. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் லீட் பண்ணாரு. அப்புறம் அடுத்த ஒரு கேம்ல கண்டிப்பா இன்ஜுரி ஆயிடும் அவருக்கு. சோ அதுக்கு காரணமாக அவர் மிஸ் பண்ணுவார் ஒரு 1 or 2 கேம்ஸ். அப்போ அபினவ் முகுந்தா கேப்டனா போடுவாங்க. நான் வந்து வெளில போய்க்கிறேன், அதான் எனக்கு ஃபார்ம் இல்லப்பா, அவ்வளவுதான்ப்பா, எல்லா யார் வேணா அவர் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ங்க, ஃபார்ம் இஸ் டெம்பரரி. இதுதான் லைஃபோட மந்த்ராவே. டேக் ஆஃப் சாம்பியன்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ டே 2 ஆஃப் பிஜிடி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 நாளுமே ஒருத்தர் பத்தி மட்டும் தான் சோசியல் மீடியால வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. சோ ரோஹித் சர்மா டீம்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஓப்பனா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் பேக்ஸ், இத பத்தி நீங்க என்ன பேக்ஸ் நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் ஆஸ் அ கேப்டன் அண்ட் டீம்ல இருந்தே ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கேப்டனுங்க. டீம் தான் மேல அப்படிங்கறத வச்சிருக்காரு. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா. கிரிக்கெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஸ் கேம் இருந்தது எப்போதுமே. நம்ம என்னதான் கோச் சம நேமா இருந்தாலும் சரி, பட் இட் வாஸ் ஆல்வேஸ் பீன் a கேப்டன்ஸ் கேம். அவர் போய் என்ன பண்றோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரோஹித் சர்மான்ற ஒரு இண்டிவிஜுவல் நீங்க ஜஸ்ட் ஒரு கேப்டனா மட்டும் வைக்காதீங்க. சுத்தி இதெல்லாம் பாருங்க. அவர் ஒரு 5 டைம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். வேர்ல்ட் கப் ஃபைனல்ல போயிட்டு இந்தியா தோத்துருக்காங்க அவர் கேப்டன்சில. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிருக்காங்க. வேர்ல்ட் T20 6 மாசத்துக்கு முன்னாடி போய் ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மான்றவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டர். அவர் ஒரு ஐபிஎல் லெஜெண்ட். அவர் இந்தியன் கிரிக்கெட்ல இவ்வளவு பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மா ஒரு பிராண்ட். அதுதாங்க உண்மை. சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு ஒரு பேர் இருக்குன்னா ஐபிஎல்ல பாக்குற பாதி பேர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தோனி ஃபேன்ஸ், ஒரு பக்கம் ரோஹித் ஃபேன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபேன் வார்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா ஒரு இந்தியன் கிரிக்கெட் கேப்டனா, எஸ்பெஷலி ஆல் ஐஸ் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் மேல இருந்துட்டே இருக்கும். ஒரு கங்குலி, ஒரு சச்சின் டெண்டுல்கர், நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சி வேணாம்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எப்படி அவர் பேச்சுதுன்னு சொல்லிட்டு. பட் டியூரிங் த மிடில் ஆஃப் அ சீரீஸ் ஒரு இந்தியன் டீம் கேப்டன் இல்ல என் ஃபார்ம் பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் வெளில போனா டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த 10 வருஷம் தலைமுறைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் கொடுக்குதுங்க. யூ ஆர் செட்டிங் அ சூப்பர் எக்ஸாம்பிள். ஒரு பிரசிடென்ஸ் வைக்கிறீங்க. ஓகே இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு இப்ப காமிச்சிருக்கீங்க. தனக்கு மேல டீம் அப்படிங்கறத ஸ்ட்ராங் மெசேஜ். இதை தவிர நீங்க கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு கேப்டன் அதை பண்ணும்போது வேற லெவலுங்க ரோஹித் சர்மா கிட்ட நிஜமாலே. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்க உங்களுக்கு கோட் பண்ண விரும்புறேன் ஃப்ரம் த ஹிஸ்டரி. நாசர் ஹுசைன் நமக்குலாம் தெரியும், ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன். 2003ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கேம் ஆடும்போது அப்ப மைக்கேல் வான் அப்கமிங் நல்ல ஒரு பிளேயர் இருந்திருக்காரு. பட் அவரு பாத்தீங்கன்னா as a பேட்டரும் கொஞ்சம் கேப்டன்சி பண்ண கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவர் லீட் பண்றாரு. அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனேவே பாத்தீங்கன்னா அவர் ஸ்டெப் டவுன் பண்றாரு கேப்டன்சில இருந்து. அடுத்த டெஸ்ட் மேட்ச்க்கு மைக்கேல் வான் ஸ்டார்ட் பண்றாரு, கேப்டன்சி லீட் பண்றாரு. அவர் பிளேயரா ஆடுறாரு. நாசர் ஹுசைன் ஸ்டில் பிளேயரா ஆடிட்டு இருக்காரு. இது நம்ம இன்ட்ரெஸ்ட் பாக்குறோம். இன்ஃபேக்ட் லேட் 70sல பாத்தீங்கன்னா கிரேட் சாப்பல் அவரே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு ஃபார்ம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நிறைய பார்த்திருக்கோம். பட் இந்தியான்ற பட்சத்துல எப்போதுமே இந்த கேப்டன் பயங்கர ஒரு ஹைப் சுத்தி இருந்தே இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் காட் நம்ம எல்லாம் சொல்றோம். 90s கிட்ட வெரி சச்சின் தான். பட் அவர் கேப்டன்சி வேணாம்னு சொல்லிட்டு விலகி போகும்போதுல ஏன்டா இவ்வளவு பெரிய பிளேயர் ஏன் கேப்டன்சி வேணாம்னு விலகுறாரு. அதுக்கப்புறம் கங்குலி வந்து ஒரு நியூ இயரா டிஃபைன் பண்ணாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா டிஃபைனிங் டிஃபரெண்டா இருந்திருக்கு. பிளஸ் கான்டெக்ட் நல்லா வச்சுக்கோங்க. பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ரோஹித் அன்அவைலபிள் லீட் பண்ணி ஜெயிக்கிறாங்க பர்த்ல. அடுத்த டெஸ்ட் ரோஹித் உள்ள வராரு. அவர் தான் டெசிக்னேட்டட் கேப்டன் உள்ள வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது முன்னாடி நிறைய சம்பவங்கள் நான் பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ்ல. 2004ல ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து இந்தியால ஜெயிக்கிறாங்க. எல்லாருக்குமே டக்குன்னு மைண்ட்ல வந்து ரிக்கி பாண்டிங் எரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் அந்த சீரீஸ்ல ரிக்கி பாண்டிங் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணது ஆடம் கில்கிறிஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிப்பாங்க, செகண்ட் டெஸ்ட் சென்னையில டிரா, தேர்ட் டெஸ்ட் நாக்பூர்ல ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்ட் தான் லீட் பண்ணுவாரு அந்த 3 டெஸ்ட் மேட்ச். 4th டெஸ்ட் மேட்ச் ரிக்கி பாண்டிங் திருப்பியும் கேப்டன் ஆகி உள்ள வருவாரு. ஆஸ்திரேலியா தோப்பாங்க. பட் ஸ்டில் சீரீஸ் ஏற்கனவே ஜெயிச்சனால 2-1 ஆஸ்திரேலியா எடுத்து போவாங்க. பட் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ் ஜெயிச்சது ஆக்சுவலா ஆடம் கில்கிறிஸ்ட் கேப்டன்சில. பட் நினைச்சிருந்தாருன்னா அவரே திருப்பி கேப்டன் பண்ணிக்கலாம். பட் ரிக்கி பாண்டிங் உள்ள வந்து யூ வாஸ் தி நேச்சுரல் டெசிக்னேட்டட் கேப்டன் பண்ணாரு.
பட் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பும்ரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்தாரு, டெசிக்னேட்டட் கேப்டன் பண்ணாரு. பட் 3 டெஸ்ட் பார்த்தாரு, சரிப்பட்டு வரலப்பா, இந்த மேட்ச் நம்ம இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும், சீரிஸ் டிராவ் ஆனா மட்டும்தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பிக்கர் கோல். சோ அந்த பிக்கர் காசுக்காக ரோஹித் சர்மா நான் உட்காந்தா டீமுக்கு நல்லது நினைச்சாரு. சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. 5 வருஷம் கழிச்சு எந்த கேப்டனாலும் இதை யோசிச்சு ஓகேடா நம்ம உட்காரலாம்னு சொல்லிட்டு இப்ப வரும்ல, அவ்வளவு பேர் ரோஹித்தே பண்ணிட்டாரு. அதேதான் இப்போ 18,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் அவரே பண்ணிட்டாரு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அந்த ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் ரோஹித் சர்மா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதான் பேக்ஸ் இப்போ நீங்க இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரேக் அப்போ வந்து பும்ராட்ட வந்து அவரோட சஜஷன் சொன்னதாகட்டும், சோ இதெல்லாமே ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் தான். சோ நான் என்னதான் செப்டோனா இருந்தாலும் என்னோட அட்வைஸ் நான் கொடுக்குறேன், டீமோட அட்வைஸ் நான் கொடுக்குறேன், டீமுக்காக நான் என்னாலும் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து சூப்பரா செட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் சரியா சொன்னீங்க, செம பாயிண்ட் கொண்டு வந்தீங்க, brought up a very good point. ரோஹித் சர்மா அந்த வந்துட்டு ஒரு பும்ரா கிட்டயும் பண்ட் கிட்டயும் அந்த ஒரு பிப்ல வந்துட்டு ஒரு சப்ஸ்டிடியூட்டோட பிப்போட ஜெர்சி உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஹோட்டல் ரூம்லயே உட்கார்ந்துருக்கலாம், எதுக்கு நம்ம வரணும் சொல்லிட்டு. பட் த கமிட்மெண்ட் தட் ஹி ஷோட்ல ஓகே, ஏன்னா அவருக்கு இன்னும் தெரியும் அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் நம்ம கண்ணை விட்டு போல, கையை விட்டு போல. இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரியஸா டிரா பண்ணா ஸ்டில் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ஜெயிச்சா நமக்கு இன்னும் இருக்கு சான்ஸ். சோ யூ ஹேவ் டு கிவ் இட் அட் a பெஸ்ட் சான்ஸ். சீரிஸ் போயிடுச்சுப்பா, நம்ம என்ன பண்ண நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்றது போல 2-2 நீங்க அடிச்சீங்கன்னா இன்னும் பார்டர் காஸ்கரை ரீடைன் பண்ண முடியும், நீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ண முடியும். பிளஸ் யூ ஆர் சென்டிங் அவுட் a strong message, I am here still as a leader. நான் இறங்கி 11ல ஆடாதான் கேப்டன் அவசியமே கிடையாது என்னைக்குமே. டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா நான் பிளேயிங் கேப்டன் தெரியல உங்களுக்கு, டேஸ்க்கு அப்புறம் நான் பிளேயிங் கேப்டன்ஸ் இருப்பாங்க. சோ ரோஹித் சர்மா as a non playing captain can still contribute with a very small thing. அந்த ஒரு நைட் விக்கெட் போகும்போது ரோஹித் சர்மா எப்படி செலிப்ரேட் பண்ணாரு பாத்தீங்களா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, ஏஞ்சி அதேதான். சோ as a leader you are again and again saying, ஆனா அடுத்த தலைமுறை பாத்துக்கிட்டு இருக்கு, உங்களை மறந்துடாதீங்க மக்களே, அடுத்த தலைமுறை பாத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சுப்மன் கில் பொட்டன்ஷியல் கேப்டன், ஃபியூச்சர் லீடர். ஒரு ரிஷப் பந்த் ஒரு ஃபியூச்சர் லீடர் அந்த ட்ரெஸ்ஸிங்ல இருக்காரு. ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் லீடர் இருக்காங்க. ஒரு KL ராகுல் ஆல்ரெடி இந்தியா லீட் பண்ணிருக்காரு டெஸ்ட்ல. சோ இந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் லீடர்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு அங்க இருக்காங்கன்ற போது நீங்க ஒரு மெசேஜை கொடுக்குறீங்க. 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பிரச்சனை நம்ம ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லும்போது மனசு வரணும், நான் விளைவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனசு தாங்க நிஜமாலே. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட்ங்க, நம்ம ஒரு IPL மாதிரி பெரிய டோர்னமெண்ட் நடக்கும்போது ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவு முக்கியம் அந்த IPL நமக்கு தெரியும். நம்பர் 1 ஸ்ட்ரெயிட்டா நீங்க போட்டலாம், தலை தோனி அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க இறக்கி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு ரிஷப் பந்த், ஒரு KL ராகுல், இந்த மாதிரி சில நேம்ஸ் இருக்கு, சில கேரக்டர்ஸ், ஒரு பும்ரா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ், ஹார்திக் பாண்டியா, இந்த மாதிரி கேரக்டர்ஸா நீங்க வந்துட்டு மிஸ்ஸே பண்ண முடியுதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. சோ மச் அரௌண்ட் ரிவால்விங் அரௌண்ட் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு பிராண்டா தான் இப்ப அவங்களை பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் டு டேக் அ கால் டியூரிங் ஹை ப்ரொஃபைல் சீரிஸ். சாதாரணமா ஒரு வந்துட்டு ஒரு பங்களாதேஷ் ஃபார் தட் மேட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ஸ் தான். பட் நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய பேர் ரெஸ்டட் ஃபார் பங்களாதேஷ் நம்ம பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெஸ்ட்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு டியூரிங் தி மிடில் ஆஃப் அ சீரிஸ் ஃபார் ஃபார்ம் நீங்க எடுக்கிறது ரொம்ப 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 அதேதான் ரேர் விஷயம். இந்தியன் கிரிக்கெட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது ஆம்பிளிஃபை ஆகுங்க. குளோபல் லெவல்ல எல்லாரும் பேசுறாங்க ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு, கட் த ரோஹித் டிராமா அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவர் வந்துட்டு ரூம்ல உட்காந்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி, பட் கிரவுண்டுக்கு இறங்கி உட்காந்து இன்வால்வ் தான் டீமோட இருக்கிறது அப்படிங்கறதே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜுங்க. இது வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நிறைய ஒரு மெசேஜ் கரெக்டா கொடுக்குது. இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு ரீகால் ஒன் மொமெண்ட். தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி டீம்ல நடந்த ஒரு மொமெண்ட் அவங்க ரீகால் பண்ண விரும்புறேன் இந்த இன்ஸ்டன்ஸ்ல. 2014 தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி ஆடும்போது பாத்தீங்கன்னா ஆர் பிரசன்னா, மிடில் ஆர்டர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர், எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர், அவர் தான் வந்து அப்ப லீட் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் லீட் பண்ணாரு. அப்புறம் அடுத்த ஒரு கேம்ல கண்டிப்பா இன்ஜுரி ஆயிடும் அவருக்கு. சோ அதுக்கு காரணமாக அவர் மிஸ் பண்ணுவார் ஒரு 1 or 2 கேம்ஸ். அப்போ அபினவ் முகுந்த் தான் கேப்டனா போடுவாங்க. சோ சீரிஸ் ஆரம்பிக்கும் போது, ரஞ்சி ட்ரோஃபி சீசன் ஆரம்பிக்கும் போது ஆர் பிரசன்னா கேப்டனா இருப்பாரு. அவர் திருப்பி டீமுக்குள்ள ஃபிட் ஆகி வந்தும் கூட அபினவ் முகுந்த் ஸ்டில் லீட் த சைட். ஏன்னா செமையா பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து அபினவ் முகுந்த் லீட் பண்ணி அந்த வருஷம் தமிழ்நாடு ஃபைனல் போனாங்க. 2014 சீசன் தமிழ்நாடு வென் டில் த ஃபைனல், போய் கர்நாடகா தோப்பாங்க. சோ அந்த ஒரு சீசன் நான் ரீகால் பண்ணேன்னா, இப்ப மேபி ஒரு ரோஹித் சர்மாக்கு பதிலா இப்ப ஒரு பும்ரா லீட் பண்றாரு, ரோஹித் உள்ள வந்துட்டு ரோஹித் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ரோஹித் வாஸ் லீடிங் சோ வெல். ஏன்னா நீங்க ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் இன்ஸ்டன்சஸ். வேற ஒரு கிரிக்கெட்டர் வந்து நல்லா லீட் பண்ணும்போது இன்னொரு கிரிக்கெட்டர் ஓகே நீங்க லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் இன்ஸ்டன்சஸ். ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு வரும்போது அது டோட்டலா டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரஷர் இருக்கு. நீங்க ஒரு டீம் ஒரு ஜோன்ல யோசிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. சோ அதெல்லாம் நிறைய யோசிச்சு பண்ணும்போது டு ஜஸ்ட் டிராப் ஹிம்செல்ஃப் அவுட் ஆஃப் த டீம் வந்து பாத்தீங்கன்னா quite unbelievable. and இந்தியன் கிரிக்கெட்ல இது நடந்தது பாத்தீங்களா, இது வந்துட்டு நிறைய பேசப்படும் இன் ஃபியூச்சர். ரோஹித்தே பண்ணாருப்பா, நம்மளும் நவுந்து போகணும்பா, நம்ம சரியா ஆடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் யாருமே அவங்க பிளேஸை டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க மாட்டாங்க.
அதேதான் கிரிக்கெட்டருமே இனிமேல் இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபார்மா ஆடுவோம் பல்லாவன், எந்த பிளேயருமே இனிமேல் டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க மாட்டாங்க, ஜென்ரலாவே எடுத்துக்க கூடாது. பட் அப்படி யாராச்சும் ஓகே நம்மள அசைக்க முடியாது அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா தென் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது தான் ஓகே ரைட், கேம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் வந்துட்டு அடுத்ததான் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் திருப்பி ரோஹித் சர்மா நிரூபிச்சிருக்காரு. மீண்டும் ஆஸ் அ லீடர் ரோஹித் சர்மா எங்க ஷைன் ஆனா ஒரு 2023 வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கிரிக்கெட் பா, நான் போறேன் 50 எனக்கு கணக்கு கிடையாதுப்பா, பாலை பார்த்தா அடிக்கிறேன், என் டீமுக்கு தான் தேவை பண்ணாரு. T20 வேர்ல்டு கப்பா இறங்கி அடி தில்லு குத்துட்டு நான் பாத்துட்டு நடிச்சாரு. பங்களாதேஷ் அகைன்ஸ்ட் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 30 ஓவர்ல வெறித்தனம் அடிப்பாங்க, அதுலயும் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு, ட்ரிகர் அவர் தான் கொடுப்பாரு. சோ எவ்ரி டைம் இஃப் யூ நோட்டிஸ்ட் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரா ஃப்ரண்ட்ல போயிட்டு என் டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவை, சோ நான் அதுக்காக ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை டீமுக்கு என்ன தேவை, எனக்கு சுத்தமா ரன் வரல, சரி கில் நீ போய் ஆடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதேதான் சூப்பரா சொன்னீங்க பேக்ஸ். ஆக்சுவலா நிறைய விஷயத்த கோர்வே அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. நான் கேள்வியா கேட்கணும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. என்னன்னா அதுல அதான் பேக்ஸ், அந்த டீமோட மந்த்ரா என்னன்னா டீம் தான், எனக்கு டீம் டீ தான் என்னோட மந்த்ரா அப்படிங்கிறதுனால எல்லா டிஃபைனிங் அந்த செட்டிங் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீமை செட் பண்றது ரோஹித் சர்மா தான் செட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து நிதர்சனமான உண்மை, இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேக்ஸ் அப்படியே நம்ம இது பேசிட்டு இருக்கும் போதே நிறைய மீம்ஸ் எல்லாம் இருக்கு பேக்ஸ். இப்ப நம்ம ஒரு மீம் ரியாக்ஷன் பாத்துருவோம், மீம் ரியாக்ஷன் பாத்துருவோம் பேக்ஸ். அது என்ன மீம், அதை பார்த்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறத பாத்தலாம். பேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மனோஜ் மேடி பிரதர் தான் எடிட் பண்ணிருக்காரு, அவரு அல்டிமேட்டா ஒண்ணு செஞ்சிருக்காரு, எண்டு கார்டு போட்டு எகத்தலமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்னதுல வருது ஆக்சுவலா எனக்கு எண்டே கிடையாது, என்னை பத்தி எப்பனாலும் பேசுவாங்க, நான் எப்பனாலுமே இருப்பேன் அப்படின்றதுதான் இதோட மீம் டெம்ப்ளேட். நீங்க சொல்லுங்க. எனக்கு இதுல என்ன இந்த மீம்ல மீமோட இல்ல ரோஹித் சர்மா அந்த மாதிரி கேரக்டருங்க. அதாவது ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா கீழே அவர் ஆடினாரு, நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனாரு. பட் அதெல்லாம் தாண்டி அந்த வேர்ல்ட் கப் உள்ள வரும்போது யாராங்க கிங்னு காமிச்சாரு ரோஹித் சர்மா, வேற லெவல்ல ஒரு ஹிட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சோ இந்த டெஸ்ட்ல நம்ம இவ்வளவு பேசுறோம், பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் தன்னை டிராப் பண்ணிக்கிறாரு, நான் வந்து வெளில போய்க்கிறேன், அதான் எனக்கு ஃபார்ம் இல்லப்பா, அவ்வளவுதான்ப்பா, யார் வேணா வரலாம். சி கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ங்க, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, இதுதான் லைஃபோட மந்த்ராவே. இன்னைக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, பட் ஆனா ஒரு கிளாஸ் நமக்கு தெரியும். டோன்ட் பி சர்ப்ரைஸ் கைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோவை. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரப்போகுது ஃபெப்ல, அதுல ரோஹித் சர்மா யூ நெவர் நோ, ஐசிசி ஈவென்ட்ஸ் சொன்னாலே ரோஹித் சர்மா பேர் டாப்ல இருக்கும், பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. சோ டோன்ட் கவுண்ட் ரோஹித் சர்மா அவுட். நாயகன் மீண்டும் வராரு, நம்ம பிஜிஎம் போட்டு பாட்டு போட போறோம். இந்த வீடியோ திருப்பி நீங்க வேணா ப்ளே பண்ணி கேளுங்க. என்னுடைய ஒரு ஏர்லி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ரோஹித் சர்மா ஃபெப்ல அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியன் டீமுக்கு கலக்க போறான்னு தோணுதுங்க. சூப்பர், செமையா சொன்னீங்க பேக்ஸ். இப்ப நம்ம அப்படியே அடுத்த மீம் பாத்துருவோம். பாரத் ஆர்மி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மீம். சோ இது வந்து ரிலேட் பண்ணிருக்காங்க. தோனி அவர் 2021ல அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், 2020ல அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், டெஃபினெட்லி நாட் அப்படின்றது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி ஐ எம் அவைலபிள், நான் எங்கேயுமே போல அப்படின்ற ஒரு ரோஹித் சர்மா இப்பயும் சொல்லியிருக்காரு. சோ இது செமையான ஒரு ஒரு கேப்டன்சி கேரக்டர்னு சொல்லலாம் பேக்ஸ். கேப்டன்சி கேரக்டர், அதுவும் கிரிக்கெட் கேரக்டர் வந்து அவன் எவ்வளவு கிரிக்கெட்டை பேஷனா லவ் பண்றாங்க அப்படிங்கறது காமிக்கல. கண்டிப்பாங்க. இப்ப தலையோட அந்த டெஃபினட் நாட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதேதான், அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாரு, மறந்துடாதீங்க. அந்த டெஃபினட் நாட் சொன்னாங்க அடுத்த சீசன். அந்த சீசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆகல. அடுத்த சீசன் வந்து திருப்பி டைட்டில் அடிச்சாங்க, திருப்பி 2020ல டைட்டில் அடிச்சாங்க. சோ 2 வாட்டி. சோ ரோஹித் சர்மா அதேதான் அகைன் திருப்பியும் உள்ள. ஏன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜூன்ல தான் நடக்குது, இன்னொரு 5 months டைம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரெட் பால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி மேபி இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சு லக்ல மேபி ஸ்ரீலங்காவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லக் கரெக்டா அமைஞ்சு எல்லாம் ஜெயிச்சு வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ நெவர் நோ ரோஹித் சர்மா அப்ப இருப்பாரா, ஏன்னா நமக்கு இட்ஸ் டூ ஏர்லி டு சே நவ். பட் அந்த ஒயிட் பால் இது வந்து மொமெண்டம் கேம் தாங்க, சிம்பிள்ங்க. இப்ப நீங்க வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறீங்க, சம ஹைல உள்ள வரீங்க, அப்புறம் பங்களாதேஷ் ஜெயிக்கிறீங்க, நடுவுல நியூசிலாண்டோட தோக்குறாங்க, எல்லா பேட்ஸும் ரன் கஷ்டமா இருக்கு, இங்க அங்கன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. தென் யூ கம் டு ஆஸ்திரேலியா, டோட்டலா அப்படியே மாடி போகுது எல்லாமே. வேற திருப்பி நீங்க ஒயிட் பால் 50 ரோஹித் சர்மா நீங்க சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வருது 50 ஓவர் ஒயிட் பால் லெஜெண்ட். திருப்பி அந்த ஜோனுக்குள்ள ஹிட்மேன் திருப்பி உள்ள போறாரு, அதாவது அவருடைய ஃபேவரட் ஜோனுக்குள்ள திருப்பியும் போறாரு. அந்த ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஒரு ரோஹித் சர்மானால இவ்வளவு ஃபேமஸ் ஆனார் அவரு. தென் டெஸ்ட்ல ஓப்பனிங் ஆனாரு. சோ திருப்பியும் அவருடைய ஸ்ட்ராங்கர் சூட்டுக்குள்ள போறாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இஃப் அட் ஆல் ஓடிஐ கிரிக்கெட்ல அந்த ஒரு ரன் மிஷின் மாதிரி டக்குன்னு 10 ரன் வச்சிருக்காருங்க, டபுள் ரன் எடுத்து போடுங்க ரோஹித் சர்மா. So I think he's going into a stronger suit in the next wicketல. ஒரு சின்ன பிரேக் வரப்போகுது. So maybe he'll have more time. T20s அவர் ஆடுறது கிடையாது இப்ப. So நீங்க பாத்தீங்கன்னா
கரெக்டான டைம்ல ஒரு பிரேக் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாம்பியன்ஷிப்ல போயிட்டு கான்ஃபிடன்ஸ் தாங்க இது ஸ்ட்ரெயிட். ரோஹித் சர்மா சாம்பியன்ஷிப்ல அடிச்சாருன்னா நீங்க சொல்ற மாதிரி இதே திருப்பி வரும், டெஃபினெட்லி தான் திருப்பி நிறைவாக வரப்போது பாருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் ரோஹித் டஸ் வெல். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவரை மாதிரியான ஒரு ஆளுங்கிறது அது ஒரு லீடர்ஷிப் குரூப்ல, நீ நாட் பி த கேப்டன் ஆர் ஹூவர் இட் இஸ், பட் அந்த லீடர்ஷிப் குரூப்புங்கள அவரோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம்.